ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இந்த வீடியோவில் நம்ம 9th of August 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் நமக்கு வந்து ஐஆர் டாப்பிக்கில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஞ்ச் இன் பங்களாதேஷ் தி சேலஞ்ச் ஃபார் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நமக்கு பங்களாதேஷில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ ஆர்மி கூப் நடந்தது. ஸோ அது மூலியமா இப்போ ரீசெண்டாக செலக்ட் பண்ண பிரைம் மினிஸ்டர் ஆல்ரெடி 15 வருஷம் அவங்க தான் பிஎம்மாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆர்மி கூப் நடந்தது. ஸோ இந்த ஆர்மி கூப்புக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட ப்ரோட்டஸ்ட்டு. அதை வந்து இந்த சிவிலியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய லைஃப்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும். அதோட கான்சிக்வெண்ட் ஈவெண்ட்டாக தான் இந்த ஆர்மி கூப் நடந்து அங்கே ஒரு பெரிய கவர்னன்ஸ் சேஞ்சே நடந்திருக்கு. ஸோ இந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இஷ்யூ வந்து ஆல்ரெடி இப்போ புதுசாக நடக்கிறது கிடையாது பங்களாதேஷில். ஏன்னா ஆல்ரெடி 2009 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் ரைஃபிள்ஸ் வந்து மியூட்டினியில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்தியா வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில், எந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் இவென்ச்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மியூட்டினி வந்து ஃபெயில் ஆகிடும். ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஹசீனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அப்போ தான் எலெக்ட் ஆகி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த உமன் அண்ட் யூத்தோட சப்போர்ட் வந்து இருந்திருக்கும். அதனால் இந்த மியூட்டினி வந்து எஃபெக்டிவாக சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நடந்த இந்த இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து 2024 நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஸோ அவங்களே தான் திரும்பவும் பிரைம் மினிஸ்டராக வந்து எலெக்ட் ஆயிருந்தாங்க. பட் இந்த எலெக்ஷன் வந்து இன்க்ளூசிவாக கிடையாது, லீஸ்ட் இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிஷன் வந்து இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் எரோசன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட எக்கானமி வந்து டவுன் டர்னில் இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே முக்கியமான காரணமாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அமாங் யூத் அப்படின்றத வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆத்தர். இதை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சேம் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இந்தியாலையும் போயிட்டுருக்கு. தேர் இஸ் அ ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அமாங் யூத்ஸ் இன் இந்தியா ஆல்சோ. ஓகே, ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நம்ம ரொம்ப சாதாரணமான விஷயமா எடுத்துக்க கூடாது இல்லையா. ஏன்னா பங்களாதேஷில் பாருங்கள், டோட்டலாக ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் அமாங் தி யூத். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இதெல்லாம் காரணம். இந்த தடவை அவங்களோட பிஎம்க்கு வந்து அந்த இருந்த மாதிரி 2009 அந்த டைமில் இருந்த மாதிரி உமன் அண்ட் யூத் சப்போர்ட் வந்து பெருசாக அவங்களுக்கு இப்போ இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே வந்து ஆர்மி வந்து வராங்க. ஸோ இந்த ஆர்மி வந்து உள்ளே வர்றது புதுசு கிடையாது இதுவுமே. ஏன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி கூப்பு வந்து நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஆர்மியை வந்து எப்படி வந்து பார்த்துருப்பாங்க அப்படின்னா, ஆர்மி இஸ் சீன் அஸ் அ ரீஸ்டோரிங் ஆர்டர். ஆனால் இப்போ இந்த ஆர்மி கூப் நடந்திருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டரை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கிடையாது. பட் ஆர்மி வந்து இஸ் ஆக்சுவலி ஃபெசிலிட்டேட்டிங் தி வில் ஆஃப் த பீப்புள். ஏன்னா இந்த கவர்மெண்ட் மேலே வந்து மக்களோட நம்பிக்கை இல்லை. இது வந்து அன்பாப்புலர் கவர்மெண்ட்டாக போயிடுச்சு. ஆர்மி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பீப்புளை ஃபெசிலிட்டேட் பண்ணாங்களே தவிர அவங்களா இறங்கி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வயலன்ஸில் இறங்கலை. ஏன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வயலன்ஸ் சப்ரஷனாக தான் அது நடந்துச்சு, பெரிய கிளாஷாக தான் நடந்துச்சு. ஏன்னா அப்போது இதை வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி, பங்களாதேஷோட ஆர்மி வந்து ஆக்சுவலாக பப்ளிக் ஒப்பீனியனை வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஆர்மின்றது வந்து ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர். பப்ளிக் ஒப்பீனியனை கேட்டுலாம் ஆர்மி நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்மி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மியாலாம் இருக்காது. ஓகே, அப்போது இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி, அதாவது பங்களாதேஷ் ஆர்மியோட வல்னரபிலிட்டியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. இது நம்ம இன்னுமே என்ன லென்ஸில் நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பங்களாதேஷில் இந்த ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரெவல்யூஷனுக்கே காரணம். ஆனால் இந்த ஸ்டூடெண்டோட அஜிடேஷனை அதர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமாத் இஸ்லாமி. ஸோ இது வந்து 2007 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் வயலன்ஸில் ஈடுபட்டு பங்களாதேஷில் பேன் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். இப்போ இது வந்து ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுறாங்க, அக்கோமடேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்தியா ஃபோர்ஸ். அப்போ இது வந்து இந்தியாவுக்கும் ஆகாது, அதர் ரிலீஜியன்ஸ்க்கும் ஆகாது. ஓகே, ஸோ ஆர்மி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தானே இந்த மாதிரி ஆர்கனைசேஷனாக என்ன பண்ண முடியும், எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்போது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கன்சர்ன். அப்போது இந்த சுச்சுவேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி மியான்மர்,
மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் நடந்த இந்த இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது. ஸோ இந்தியாவோட எஃபர்ட் இந்த ரிலீஜியஸ் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனில் வந்து நம்ம வந்து இந்த நான் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸோட ரைட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுல நம்ம எஃபர்ட் எடுத்திருக்கோம். ஸோ நான் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்னா என்ன? அதாவது ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக 3 ரிலீஜியன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம், இன்னொன்று வந்து கிறிஸ்டியானிட்டி, இன்னொன்று வந்து இஸ்லாம். ஸோ இந்த 3 ரிலீஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாக த பிலீவ் இன் ஆஃப் ப்ராஃபிட், த பஸ்ட் ஒரிஜின் ஆஃப் த ஹியூமன் ஆப்ரஹாம் அப்படின்ற ப்ராஃபிட்டை வந்து பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த 3 வந்து நம்ம வந்து ஆப்ரஹாமிக் ரிலீஜியன் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே ஆர் ஃபாலோவிங் திஸ் ரிலீஜியன். அப்போ இந்த பீப்புள் எல்லாம் ஒரு ரிலீஜியோஃபோபியா வந்து இந்த நான் ஆப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா வந்து யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலில், ஏன்னா யுனைடெட் நேஷனில் அதர் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூ இயர்ஸாக ரெசல்யூஷன் ஸ்பான் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ஸ்லையும் இறங்கியிருக்காங்க. அப்போது நம்மளோட நெய்பர்ஸ் கண்ட்ரியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் சம்பவம் வந்து நமக்கு நடக்கிறப்போ ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, பார்த்துட்டு மட்டும் இருக்க முடியாது. இந்தியா வந்து என்ன பண்ணணும், உள்ளே இறங்கி அவங்களோட ஸ்ட்ராண்ட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன் வந்து மியான்மரில் நடந்த மாதிரியே சிமிலர் சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஏன்னா இப்போது மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆர்மி கூப் நடந்து அதுக்கப்புறம் செவரல் கூப்ஸ் நடந்திருக்கு. டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பீப்புளோட அந்த இதை வந்து ஆர்மியால் என்ன பண்ண முடியாது, எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஆர்மி வல்னரபுளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போகும். அப்போ இந்தியா வந்து இந்த சுச்சுவேஷனை இன்னுமே க்ளோஸாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக வந்து இந்தியாவுக்கு என்ன தான் வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் பெட் என்ன அப்படின்னா வி ஹாவ் டு க்ளோஸ்லி ஒர்க் வித் பங்களாதேஷ் ஆர்மி அண்ட் த பங்களாதேஷ் பீப்புள், நாட் வித் அதர் ஆர்கனைசேஷன் ஆர் ஆப்போசிஷன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷனாக இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எடிட்டோரியலில் லீட் ஆர்டிகல். இது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a moment for just transition litigation to take wing அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை நம்ம படித்து முடிக்கிறப்போ நமக்கு ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஓவரால் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் ஆன் தி எம்கே ரஞ்சித் சிங் கேஸ். இந்த கேஸில் வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. அதாவது ஹியூமன்ஸ்க்கு வந்து ரைட் இருக்குது. எதுக்கு அகேன்ஸ்டா? கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டா. ஸோ இது நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கேருந்து வருது இந்த ரைட்? ஆர்டிகல் 21 and 14. இப்போ கோர்ட்டோட இந்த ஸ்டாண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டா நிறைய கிரிட்டிசிசம் வந்து வந்துச்சு. ஸோ என்ன இது கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டுக்கு அகேன்ஸ்டா ஹியூமன் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸையே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஸ் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்மளோட எக்கானமியை வந்து லோ கார்பன் எக்கானமியாக மாற்றணுன்றதுக்காக க்ரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதோட ஒரு பார்ட்டாக வந்து இந்த க்ரீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த க்ரீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் பேர்டு. இந்த பேர்டு வந்து அடிபட்டு இறந்து போயிடுது, ஷாக் அடிச்சு. அப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ரஞ்சித் சிங் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார். அப்போ இங்கே வந்து என்ன இஷ்யூ இருக்குன்னு உங்களால் அசியூம் பண்ண முடியுதா? அதாவது நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா யாரை இம்பேக்ட் பண்ணுது? பயோடைவர்சிட்டியை, கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் பேர்டை வந்து இம்பேக்ட் பண்ணுது. அப்போது நம்மளோட இந்த லோ கார்பன் டிரான்சிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டிரான்சிஷன் வந்து ஜஸ்ட் டிரான்சிஷனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இட் அட்வர்ஸ்லி இம்பேக்ட்ஸ் அ செர்டன் குரூப். ஓகே, ஸோ அப்போது இந்த எம்கே ரஞ்சித் சிங் கேஸ் வந்து இந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி April 17, 2024 இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் பற்றி ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்து வந்துருந்துச்சு. அதை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது. இதில் வந்து டீட்டெயிலாக அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு இந்தியா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து இது பொதுவான அட்வான்டேஜ். ஸோ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் கிளைமேட் ஆக்ஷன். அதாவது இந்த கிரீன் எனர்ஜி லைன் எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஓகே, இந்த கிளைமேட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டபிளாகவும் இன்க்ளூசிவாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் கான்செப்ட் வந்து என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும்.
ஓகே, அப்புறம் இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன்ல நேச்சரை வந்து ஒரு அஃபெக்டட் என்டிட்டியா வந்து உள்ள இன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட எல்லா இதுலயுமே ஹியூமனை தான் சென்ட்ரிக்கா வச்சு நடத்துவோம். அப்ப நேச்சரையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு என்டிட்டி அஃபெக்டட் என்டிட்டியா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்கோப் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் லிட்டிகேஷன் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இன்னுமே ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதாவது எதனால், இந்த ஒரு கேஸில் நம்ம வந்து இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் வந்து எங்கேருந்து இந்த கான்செப்ட் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1970s ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். எதனால் அப்படின்னா என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த டைமில் வந்து அதிகமாக போடப்பட்ட காலம் அது. ஸோ அதனால் ஒர்க்கர்ஸோட லைவ்லிஹுட் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் ஒர்க்கர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்ச் டிஸ்கஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிரான்சிஷனையும் இன்க்ளூட் பண்ணி தான் பேசுவாங்க. அது போக ஒரு மேஜர் சேஞ்சாக பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்து குளோபல் கிளைமேட் ஆக்ஷனுக்கு இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் வந்து ஒரு பார்ட்டாகவே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன். ஆனால் இந்த கிளைமேட் ஆக்ஷனில் இதை அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து புதுசு. இப்போ இந்த கிரீன் எனர்ஜி லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இட்ஸ் அன் எஃபர்ட் ஆஃப் டீகார்பனைசேஷன். ஸோ அப்போ இந்த டீகார்பனைசேஷன் வந்து இதில் வந்து பேர்டனும் இருக்கும் பெனிஃபிட்டும் இருக்கும். இந்த பேர்டன் அண்ட் பெனிஃபிட் ரெண்டுமே ஈக்விட்டபிளி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு குரூப் மட்டும் வந்து அதை அட்வர்ஸாக அதை ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து ஜஸ்ட் டிரான்சிஷன். இந்த கான்செப்ட் ஆல்ரெடி ஒரிஜின் ஆயிருந்துச்சு, பட் இப்போ தான் கிளைமேட் ஆக்ஷனில் வந்து நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் டிரான்சிஷனோட ஸ்கோப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் இந்த சென்ஸ், இப்போ யூஎஸ்ஏ பேஸ்டு ஒரு ரிப்போர்ட் சென்டர் இருக்கு. அதாவது என்னன்னா சபின் சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் லா. ஸோ இவங்க வந்து இந்த ஜஸ்ட் டிரான்சிஷனை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல ஜஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்றது வந்து அந்த அஃபெக்ட் ஆன ஒர்க்கர்ஸ் வெர்சஸ் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து அதோட லிமிட் ஆயிடாது. அஃபெக்ட் ஆனால் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம சொசைட்டியில் வந்து வல்னரபிள்ஸ் குரூப்ஸ் இருக்காங்க, அதர் வல்னரபிள் குரூப்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் வல்னரபிலிட்டி இருக்குது நம்ம சொசைட்டியில். ஸோ லைக் இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ், உமன், சில்ட்ரன் அண்ட் மைனாரிட்டிஸ். ஸோ இவங்களெல்லாம் நேச்சுரலாகவே நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் டிரான்சிஷனோட ஸ்டேக் ஹோல்டராக நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இவங்க வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஈவன் நம்ம கிளைமேட் ஆக்ஷன் எஃபர்ட்ஸ் எடுத்தாலுமே அதனால இவங்க அஃபெக்ட் ஆகப்படுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்டேஜ் ஆஃப் ஜஸ்ட் டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஈக்விட்டபிள் கிளைமேட் ஆக்ஷன் வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதாவது இந்த ஓவரால் இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த இஷ்யூவை கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜக்ஸ்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டி அண்ட் டீகார்பனைசேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து சைடு பை சைடு வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டி என்ன அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்று தான், இது ரெண்டுமே ஒரே எஃபர்ட் தான். அப்போது இந்த ஜஸ்ட் டிரான்சிஷனை நம்ம இதில் அப்ளை பண்ணுறது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரெண்டு கோலையுமே பர்சியூ பண்ண முடியும். பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனையும் நம்மளால் பர்சியூ பண்ண முடியும், டீகார்பனைசேஷன் கோல்ஸையும் நம்மளால் பர்சியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்படி பண்ணுறப்போ இது வந்து நமக்கு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு த கிளைமேட் ஆக்ஷனாக இது வந்து அமையும். ஏன்னா ஏன் அப்படின்னா பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கான்ஃப்ளிக்டிங் ஃபேக்டராக பார்க்கக்கூடாது, கைடிங் ஃபேக்டராக பார்க்கணும். ஏன் கைடிங் ஃபேக்டராக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ரெஸ்பான்சிபிள் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து கொண்டு வரும். ஸோ எப்படின்னா இப்போ இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட டீகார்பனைசேஷன் எஃபர்ட்டுக்கு ஒரு கான்ஃப்ளிக்டிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இதை வந்து கைடிங் ஃபேக்டர், அதாவது இந்த கிரீன் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அண்டர் கிரவுண்டில் கொண்டு போகிறதுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் இந்த கிரேட் இண்டியன் பஸ்டரை நம்ம என்ன சொல்லலாம், கைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஓகே, இது வந்து கான்ஃப்ளிக்டிங் ஃபேக்டர் கிடையாது. ஒன்று இருக்கணும்னா ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஜஸ்ட் டிரான்சிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும், அதாவது ஈக்விட்டபிள் கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹியூமன் என்விரான்மெண்ட் as an entity. ஸோ இப்போ நம்ம நேச்சரை வந்து ஒரு அஃபெக்டட் என்டிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர்ட் இருக்குப்பாங்க. ஸோ நம்மளோட கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட கோர்ட் வந்து ஒரு நியூ லீகல் பிரின்சிபலை வந்து டெவலப் பண்ண முடியும். அதாவது ஈகோசென்ட்ரிக் ஜூரிஸ்ப்ரூடென்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது
பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ஜஸ்ட் டிரான்சிஷன் லிட்டிகேஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 20க்கு மேலே வந்து இந்த மாதிரி லிட்டிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கெலாம் ஒரு ஃபோர் கிரவுண்ட் அமையும். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த ஜஸ்ட் டிரான்சிஷனை வந்து படிக்கிறதுக்கோ ரிசர்ச் பண்ணுறதுக்கோ ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது. நம்ம இன்னுமே பண்ணவுமே இல்லை. ஸோ அப்படின்றப்போ இது வந்து நமக்கு ஒரு ஃபோர் கிரவுண்டாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் இது. இதை வந்து குவாலிட்டியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதனால் ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து இதில் வந்து வேண்டாம் நமக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து வந்திருக்கிற ஒரு 2 முக்கியமான எடிட்டோரியல் ஆர்டிக்கிள் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.